வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். வாசிக்கிறேன், கேளுங்கள். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். ஆமே. ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு செய்தியை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் கண்கள் இருந்தும் காணாமலும், காதுகள் இருந்து கேளாமலும், இருதயம் இருந்து உணராமலும் இருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய கண்கள் காண்கிறதுனாலும், நம்முடைய செவிகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கிய உள்ளவைகள் என்று வேதத்திலே அங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆகினாலே நாம் மிகுந்த பாக்கிய உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். நாம் தொடர்ந்து செய்திக்குள்ளாக போவோம். இப்ப பாருங்கள், ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகம் அது எப்பொழுது எழுதப்பட்டது? நாம் வெளிப்படுத்தலை நம்ம இங்கே வாசித்தோம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இதுதான் நம்ம முன்னாடி வாசம். என்ன வாசனம்? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், காட் written the lamp of life book. அப்படி என்றால் உலக தோற்றம் முதலே, உலகமானது அஸ்திபாரப்படுவதற்கு முன்பாகவே தேவன் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவை அங்கே அடித்தார். விசுவாசிக்கிறீங்களா? வேதத்திலே சான்று இருக்கிறது. வேதத்திலே சான்று இருக்கு. அதை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிராத ஜனங்கள் யாவரும் அதை வணங்குவார்கள் என்று வெளிப்படுத்தலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்கள், இந்த புஸ்தகமானது எப்பொழுது எழுதப்பட்டது என்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவருடைய ரத்தத்தினாலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஜீவ புஸ்தகம். அல்லேலூயா. ஆமே. ஆனா பாருங்கள், இது எதை குறிக்கிறது என்றால் ஒரு தெரிந்து கொள்ளுதலின் ஒரு பரிபூர்ணம். தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, இந்த பூமியானது சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே யார் ரட்சிக்கப்படக்கூடும், யார் ரட்சிக்கப்பட முடியாது, யார் பசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள், யார் அந்த உள்திரையின் வழியாக பிரவேசிப்பார்கள், யார் அந்த இடுக்கமான வாசல் வழியாக உள்ள பிரவேசிப்பார்கள், யார் இந்த செய்தியை விட்டு மறுதளிப்பார்கள், யார் இந்த செய்தியை விட்டு பின்வாங்கி போவார்கள் என்பதை உலகம் உண்டாகுவதற்கு முன்பாகவே தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் முன்னோக்கி பார்த்து நடக்க போகிற எல்லா காரியங்களையும் அவர் முன்னோக்கி பார்த்து முன்குறித்தலின்படி அங்கே ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள்ளாக அவர் நம்மை பார்த்தார். கிறிஸ்துக்குள்ளாக நம்மை பார்த்தார். கிறிஸ்து ஆதி முதலாக அங்கே தேவனோடு கூட இருந்தார். எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஆதியாக இருப்பவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சிருஷ்டிக்கும் ஆதியாக இருக்கிற ஆமேன் என்று சொல்லுகிறதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சிருஷ்டிக்கும் ஆதி யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அவரை அடித்தார். அவரை அடித்து அவருடைய தோளிலே உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் அவர் சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நம்முடைய பெயர்கள் எல்லாம் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இப்ப பாருங்கள், இதுதான் தெரிந்து கொள்ளுதலின் பரிபூரணம். இதுதான் முன்குறித்தலின் ஒரு பரிபூரணம். ஏனென்றால் பசுத்த பவுல் அங்கே எபேசியர்ல கூறியிருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாத்தீங்களா? பசுத்த பவுல் இங்கே கூறியிருக்கிறார். பசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டவராய் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார் என்றால், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அவர் என்று இருக்கிறது. யார் அவர்? அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவர்? அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தேவன். அவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நீங்க தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே அனாதி தீர்மானத்தின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய அனாதி தீர்மானம்? தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படியே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை உடையவன், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், தேவன் என்னை தெரிந்து கொண்டார், தேவன் என்னை அழைத்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே கிறிஸ்தவர்களாக வருவதற்கு அநேக நோக்கங்கள் உண்டு.
இது விசுவாசிகளுக்கு தான் இந்த செய்தி. நல்லா கவனிங்க. ஒரு விசுவாசி, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறவர்கள் எதனுடைய அடிப்படையின்படியில் அவர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள்? இதுதான் காரணமாக இருக்கிறது. சில பேர் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரே பொண்ணு தான், நான் கிறிஸ்தவத்தில் என்ன பண்ணணும், ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு ஒரே பையன் தான், கிறிஸ்தவத்தில் நல்ல பசுத்தமான பெண்கள் இருக்கிறார்கள், அவங்களை திருமணம் செய்து வைத்தால் என் பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இது ஒரு காரணம். என் குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, என் குடும்பம் ஏழ்மையில் இருக்கிறது, வறுமையில் இருக்கிறது, தேவன் எனக்கு ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு நிச்சயத்தோடு கூட என்ன பண்றாங்க, சபைக்கு வராங்க. ஆசீர்வாதத்துக்காக வராங்க. நான் செத்துட்டா யார் என்ன அடக்கம் பண்ணுவாங்க, அதுக்காக சபைக்கு வராங்க. என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக வராங்க. சில பேர் வராங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறவர்கள் ஒரு சில பேர் தான். இந்த கடைசி காலத்தில் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் என்னுடைய வாழ்க்கையின் ஜீவியம் அது இயேசு கிறிஸ்துவுக்காக, இதன் அடிப்படையில் வருகிற விசுவாசிகள் சொற்ப ஜனங்கள். அநேகமாயிரம் பேர் கிடையாது. இன்னைக்கு 1000 பேர் 10,000 பேர் என்ன பண்றாங்க, சபைக்கு போறாங்க. ஆனால் அவங்க போகிற ஒரு அடிப்படை காரணமே வேற. நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் வறுமையில் இருக்கிறது, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக போறாங்க. திருமணம் பண்ணி வைக்கணும், அந்த நோக்கத்துக்காக போறாங்க. ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக சொற்ப ஜனங்கள் மாத்திரமே சபைக்கு வருகிறார்கள். அந்த சொற்ப ஜனங்கள் வேறு யாரும் இல்லை, நம்ம தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்க, அப்ப தெரிந்து கொள்ளுதல் என்றது ஒரு மனிதனுடைய கருத்தில் இல்லை, அது தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விருப்பத்தின்படி சபைக்கு வராங்க. ஆனால் ஆசீர்வாதத்துக்காக சபைக்கு வருகிறார்கள் என்றால் அது வராமல் இருக்கிறதே நல்லது. ஆசீர்வாதத்துக்காக நம்ம இங்கே சபைக்கு வருகிறது இல்லை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதே நம்ம சபைக்கு வருகிறோம். நித்திய ஜீவன் என்பது எதில் இருக்கிறது? கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். தீர்க்கதரிசி கூறுகிறார், கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன், பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதே நித்திய ஜீவன். இந்த பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக தான் நம்ம சபைக்கு வருகிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தான் சபைக்கு வருகிறோம், ஆசீர்வாதத்துக்காக அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முதலாவது யாரை தேடணும்? உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையில தேவனை தேட வேண்டும். ஏனென்றால் அவரிடத்தில் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. இப்ப பசுத்த ஆவியை நாம் தேட வேண்டும். ஏனென்றால் பசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை முத்தரிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை முத்தரிக்கிறார். அப்ப நம்ம யாரை தேட வேண்டும்? பசுத்த ஆவியை தேட வேண்டும். பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது நித்திய ஜீவன். ஆகினாலே பாருங்கள், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நித்திய ஜீவனுக்குள்ளாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கிறிஸ்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணார்? அவர் தெரிந்து கொண்டார். அப்படியானால் அப்ப யார் அதுக்குள்ளாக உள்ள வர முடியும்? யாருடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவூசில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது? யார் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள்? ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார், நித்திய ஜீவனை கண்டடைகிறவர்கள் சில பேர் தான். நீங்கள் நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக இந்த சபைக்கு நீங்கள் வரவில்லை, இந்த செய்திக்குள்ளாக நீங்கள் வரவில்லை, அப்படி தானே? யாராவது ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த செய்தியில் போனால் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், அந்த நோக்கத்துக்காக சபைக்கு வந்தீங்க? இல்லை. எதன் அடிப்படையில் இங்கே வந்திருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து இதை குறித்து கூறியிருக்கிறார். எதன் அடிப்படையில் நாம் இங்கே வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு காரியத்தை கூறினார். என்ன கூறினார் என்றால், என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால், அல்லேலூயா, என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் இந்த செய்திக்குள்ள எவனும் வர முடியாது. என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வர முடியாது. என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாது. அப்ப பிதா நம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்து இருக்கிறார், நம்மை முன்குறித்து இருக்கிறார். நம்முடைய அவர் பிதாவாகிய தேவன் நம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? அவருடைய காரணியத்தால் நம்மை இழுத்து இருக்கிறார். ஆகினால் தான் நம்ம இங்கே இருக்கிறோம். நிறைய பேர் எதுக்கு சபைக்கு போகிறாங்க, ஏன் சபைக்கு போகிறாங்கன்னே தெரியாது. ஏதோ கூப்பிட்டாங்க பிரதர். நான் கூட ஒரு சகோதரன் இடத்துல பேசினேன், வேலை செய்கிற இடத்துல. பிரதர் நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? ஒரு வானகத்தில் ஒரு சபை இருக்குது பிரதர், அந்த சபைக்கு போகிறேன். அவருக்கு பேசிக்கான ஒரு சுவிசேஷத்தை நான் அவருக்கு சொன்னேன் ஞானஸ்தானத்தில் இருந்து. பிரதர் எனக்கு எதுவுமே தெரியாது,
இதை பற்றி எனக்கு வேதத்தை படிப்பேன், ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ சபைக்கு எது போகிறீங்க? பாட்டு பாடுறதுக்காக போகிறேன். ஆனால் வேதத்தை வாசிக்கிறார். இப்போ பாருங்கள், எதற்காக சபைக்கு போகிறார்கள் என்பதை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். நித்திய ஜீவன் தான் நமக்கு முக்கியம். அதான் சொன்னேன், ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கூறினார், இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிற ஒரு சில பேர் தான். அல்லேலூயா. நரகத்துக்கு, பாதாளத்துக்கு, கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கிறது? வழி விசாலமாக இருக்கிறது. அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள், ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கிறது? இடுக்கமாக இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை, இந்த கடைசி காலத்திலே நித்திய ஜீவனை கண்டடைகிறவர்கள் ஒரு சில பேர். அப்போ அந்த ஒரு சில பேராய் நாம் இங்கே இருக்கிறோம். அல்லேலூயா. இது குறித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவில்லையா? கர்த்தர் நல்ல தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத யாவரையும் அது வஞ்சிக்கும், அது ஏமாற்றும். இதுதான் நம்ம வெளிப்படத்தில் வாசித்தோம். உலக தோற்றம் முதல் ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரையும் அது வஞ்சிக்கும், அது ஏமாற்றும். நான் இங்கே ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:13 8வது வசனத்தை வாசிங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி காலத்தில் யாரெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் யாரெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள், இந்த செய்தி அது வெளிப்படுத்தும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்? நிதானிக்க முடியும், பகுத்தறிய முடியும். யாருடைய பெயர்கள் அங்கே இருக்கிறது, யாருடைய பெயர்கள் அங்கே இல்லை. இந்த செய்தியானது உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்களை நீங்களே சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சரியானதா? என்னுடைய பெயர் அங்கே இருக்கிறதா? நான் எந்த நிலைமையில் நான் இப்பொழுது இருக்கிறேன்? நான் தொடர்ந்து இந்த நிலைமையில் நான் இருப்பேன் என்றால் நான் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியுமா? ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்குமா? இந்த செய்தியானது உங்களை வெளிப்படுத்தும். பாருங்கள், ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரையும் அது வஞ்சிக்கும். எப்படிப்பட்டவர்கள்னா, சிறியோர் முதலாய் சின்ன பசங்களிலிருந்து சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர்கள், சுயாதீனர்கள், அடிமைகள் யாவரையும் அது வஞ்சிக்கும். யாவரும் அதை வணங்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து கூறினார், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்? இதுவரையிலும் பூமியிலே நடந்திராத, இதுவரையிலும் பூமியிலே கண்டிராத மிகவும் கொடிதான ஒரு வஞ்சக காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கூடுமானால் இயேசு கிறிஸ்து கூறினார், ஒரு ஒலிவ மலையில் உட்கார்ந்து கொண்டு என்ன பண்றார்? சீஷர்களிட பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிட்டு இருக்கும்போது சொல்றார், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கும். வஞ்சிக்கத்தக்கதாக 2 ஆவிகள் இருக்கிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக, அப்படியாக இயேசு கிறிஸ்து அங்கே கூறினார். இப்ப பாருங்கள், யார் அவர்களை வஞ்சிக்கும்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை குறித்து இயேசு கிறிஸ்து அங்கே கூறினார். என்ன கூறினார் என்றால், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இயேசு கிறிஸ்து கூறினாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் என்ன பண்றாரு? அங்கே இருக்கும்போது சீஷர்கள் வந்து கேட்குறாங்க. சீஷர்கள் வந்து கேட்குறாங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து, உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? அங்கே சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை கேட்குறாங்க. நீங்கள் அதை வாசிப்பீர்களானால் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வசனங்களை வாசிப்பீர்களானால் வாசிங்க. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதிவிதமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். பார்த்தீங்கன்னா இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து எருசலேம் தேவாலயத்திலிருந்து என்ன பண்றார்? புறப்பட்டு வருகிறார். வரும்போது இந்த தேவாலயத்தை பார்த்து, இந்த தேவாலயம் இடிக்கப்படும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று கூறினார். சீஷர்களுக்கு புரியல இது எப்போ சம்பவிக்கும் என்று. அப்போ ஒலிவ மலையில் அவர் என்ன பண்ணார்? தனியாக அழைத்து கொண்டு வந்து அவர் கேட்குறாங்க. இந்த இடத்துல 3 காரியங்கள் இருக்கிறது. என்னவென்றால், முதலாவது, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்?
இரண்டாவது உம்முடைய வருகை, மூன்றாவது உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? இந்த மூன்று காரியங்கள் இங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அது கூறுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த வஞ்சிக்கிறவன் எப்படியாக வருவான்? இதுதான் கேள்வி. வஞ்சிக்கிறவன் எப்படியாக வருவான்? ஒரு ஆவியாக வருவானா? ஒரு பிசாசு போல வருவானா? அல்லது பயங்கரமான ஒரு தோற்றத்தோடு கூட வந்து நம்மளை வஞ்சிப்பானா? அந்த கிறிஸ்துவாக. அல்லேலூயா. அவன் அந்த கிறிஸ்துவாக வருவான். எப்படி இருப்பான் பார்த்தீங்கன்னா, அவன் மனுஷனை போல தான் இருப்பான், நம்மை போல தான் இருப்பான். நம்மை போல நம்மில் ஒருவனாக கூட இருக்கலாம். ஏன்னா உங்களால் அடையாளமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே ஒன்று போல தோன்றும். ஆனால் கோதுமை தான், கலை தான். பிரித்தெடுக்கிறவர் பசுத்த ஆவியானவர். ஆனால் பாருங்கள், பார்க்கறது ஒன்று போல தோன்றும். கேட்குறீங்களா? என் கூட இருக்கீங்களா? எதுவுமே என் கூட இருக்கீங்க? அல்லேலூயா. பாருங்கள், அப்ப இவன் எப்படி வருவான்? செம்மறி ஆட்டு தோலை போத்தி கொண்டு நம்மில் ஒருவனாக இருக்கும்படி அவன் வருவான். இப்படியாக தான் உள்ள வந்து வஞ்சிப்பான். ஆட்டு மந்தையில் ஒரு ஓனாய் ஆட்டு தோலை போத்தி கொண்டு ஒரு மந்தையில் இருக்குமானால் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆடு போலவே தோற்றமளிக்கும். ஆனால் ஆடு கத்தும் போது கண்டுபிடிச்சிடலாம், ஓனா கத்தும் போது கண்டுபிடிச்சிடலாம் இது ஓனாவா இல்லை ஆடான்ட்டு. ஏன்னா வேஷம் போட்டிருக்கலாம், வேஷம் போட்டிருந்தாலும் கத்தும் போது கண்டுபிடிச்சிடலாம் இது யாருன்ட்டு. அந்த சத்தத்தை வைத்து இது ஓனாவா செம்மறி ஆடான்னு கண்டுபிடிச்சிடலாம். உண்மைதானே? ஏன்னா வேஷம் போட்டால் தெரியாது. சபையில் என்ன பண்ணுவாங்க? வேஷம் போட்டு வந்து பயபக்தியா பாடல்களை பாடி அப்படியே கரங்களை தட்டி ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து வரிசையில் முன்னாடி வந்து உட்காந்து அந்நிய பாஷைகளை பேசி ஜனங்கள் எல்லாம் என்னை காண வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? அந்நிய பாஷைகளை பேசி கரங்களை தட்டி ஆமென் அல்லேலூயா என்று சொல்வாங்க. ஜனங்களுடைய பார்வையிலே உண்மையான விசுவாசியை போல ஒரு தோற்றம் அளிக்கும். ஆனால் இருதயமானது எப்படி இருக்கும்? கேடுபாடு நிறைந்திருக்கும். ஒரு கல்லர் குகைகளை போல இருக்கும், ஒரு படுகுழி. சங்கீதத்தில் தாவீது அதை கூறுகிறார், இது ஒரு படுகுழி என்று. நயவஞ்சக்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள், அவருடைய வாழ்க்கையின் ஜீவியம் சீர்கெட்டு போயிருக்கும். ஆனால் பாருங்க, சபையில் எப்படி இருப்பாங்க? இப்படிப்பட்ட தோற்றத்தை காணும்படியாக செய்வார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க எங்க பார்க்க முடியும்னா ஸ்தாபனத்தில் பார்க்க முடியும், நம்ம செய்தியில் பார்க்க முடியாது. நம்ம செய்தியில எல்லாம் எப்படியே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, எல்லாமே ஒரே ஒன்று போல தான் தோன்றும். ஏனென்றால் நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவின் ஒரே சரீரமாக இருக்கிறோம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மற்ற இடத்துல எப்படி இருக்கும்? பெருமைகள் இருக்கும், பொறாமை இருக்கும், சுயநலம் இருக்கும், கர்வம் இருக்கும், வேட்டிமை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம இடத்துல எதுவுமே இருக்காது. எல்லாம் எளிமையாக இருக்கும், தாழ்மையாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் இதில் தான் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இப்போ இந்த கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக. அப்போ தொடர்ந்து நான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். 24வது வசனம் வாசிங்க, இதே அதிகாரத்தில். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், முன்னாடியே நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் கடைசி காலத்தில் இப்படிலாம் இருக்க போகுது. ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? ஏமாற்றுக்காரர்களாக, நயவஞ்சகர்களாக அங்கே இருப்பார்கள். ஒரே காரியத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சாத்தான் எப்படி கிறிஸ்தவர்களை வஞ்சிக்க போகிறான், எப்படியாக கிறிஸ்தவர்களை அவன் வஞ்சித்தான். ஆகினால்தான் அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. கேட்குறீங்களா? கேட்குறீங்களா பிரியமானவர்களே? கேளுங்கள். சாத்தான் எப்படி கிறிஸ்தவர்களை வஞ்சித்தான்? ஏன் அவருடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் காணப்படவில்லை? எப்படி அவன் வஞ்சிப்பான்? இதுதான் இங்கே காரியம் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், இங்கே தீர்க்கதரிசி அதை குறித்து ஒரு காரியத்தை கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்று உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அந்தி கிறிஸ்து என்பதும் மிருகம் என்பதும் ஒரே ஆவிதான். இது முதல் முத்திரையிலே தீர்க்கதரிசி பேசுகிறார். முதல் முத்திரையிலே தீர்க்கதரிசி இதை குறித்து கூறியிருக்கிறார். என்ன கூறியிருக்கிறார் என்றால், அந்தி கிறிஸ்து என்பதும் மிருகம் என்பதும் ஒரே ஆவிதான் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். இதில் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க.
அந்தி கிறிஸ்துவும் மிருகமும் ஒரே ஆவிதான். அங்கே திரித்துவம் காணப்படுகிறது. ஆமையா, பிசாசின் வல்லமை 3 கட்டங்களில் வெளிப்படுகிறது. நிக்கோலாய் ஆவி கிரீடம் சூட்டப்படுவதற்கு முன் அது மனிதனுக்குள் வாசம் செய்ய வேண்டும் என்பது நினைவிருக்கட்டும். பாருங்கள், இப்பொழுதை கவனியுங்கள். 3 கட்டங்கள். முதலாவது கட்டத்தில் அவன் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறான். 2வது கட்டத்தில் அவன் கள்ள தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறான். 3வது கட்டத்தில் அவன் மிருகம் என்று அழைக்கப்படுகிறான். பாருங்கள், இந்த சாத்தான் ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக முதல் கட்டம் என்னவென்றால் அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அந்த ஆவி என்ன செய்கிறது? தீர்க்கதரிசி தொடர்ந்து நீங்கள் அந்த செய்தியை வாசிப்பீர்கள் என்றால் அவர் தெளிவாக கூறுகிறார். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி எப்படி ஜனங்களை வஞ்சிக்கிறது என்றால் ஒரு போதகத்தின் மூலமாக. முதலாவது அவன் என்ன செய்கிறான்? முதல் கட்டத்தில் ஒரு போதனையாக உள்ளே நுழைகிறான். ஒரு சபைக்குள்ளாக ஒரு போதனையாக உள்ளே நுழைகிறான். ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக பிசாசினால் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த கல்லூரி, வேதாம கல்லூரிகள். அங்கேதான் சாத்தான் என்ன செய்கிறான்? அங்கே தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்களை அவன் வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான். அவன் எப்படி ஏவாளை ஏமாற்றினானோ ஆதியிலே சாத்தான் இதே காரியத்தை தான் செய்தான். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை எப்படி வஞ்சித்தான்? அவன் ஏவாளுக்கு போதித்தான் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அவன் போதித்தான். எப்படி போதித்தான்? தன் சொந்த வார்த்தைகளை அல்ல, தேவன் எதை கூறினாரோ அந்த வார்த்தைகளை கொண்டுதான் போதித்தான். அவன் மாற்று கருத்தே இல்லை. தேவன் கூறினதுதான் சாத்தானும் கூறினான். ஆனால் 99.99% போய், அதாவது உண்மை ஒரே ஒரு % தான் போய். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கறது உண்மை போலவே தான் தோன்றும், ஆனால் 1% அதில் போய். சாத்தான் இன்னைக்கு அப்படி தான் செய்து கொண்டு இருக்கிறான். வேதாகம கல்லூரியில் படிச்சுட்டு வந்து என்ன பண்ணுறாங்க? பாஸ்டர் பட்டம் படிச்சுட்டு வந்து தேவன் என்னை அழைத்தார், தேவன் என்னை முன்குறித்தார், தேவன் தான் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர் கூறுகிறது உண்மைதான், தேவன் தான் அவர்களை அழைத்தார். ஆனால் சாத்தானுக்கு இடம் கொடுத்தபடினாலே அவர்கள் ஊழிய பாதையிலே செய்த முதல் தவறு அவர் பசுத்த ஆவியை நிராகரித்து வேதாகம கல்லூரிக்கு சென்றதுதான். அதாவது தேவனுடைய உண்மையான அழைப்பு உன் இருதயத்தின் ஆழத்தில் இருக்குமானால் அது யாராலும் அதை மாற்றவே முடியாது. ஆனால் நீங்கள் தெரிந்து கொண்ட பாதை சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஒரு வருமானத்துக்காக, ஆதாயத்துக்காக வேதாகம கல்லூரிக்கு செல்கிறார்கள். இன்னொரு புறம் உண்மையாகவே தேவன் என்னை அழைத்தார் என்ற விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணுறாங்க? வேதாகம கல்லூரிக்கு போகிறார்கள். ஆனால் 2 பேருமே அங்கே வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. உபதேசிக்கிறது யாரு? அங்கே போதிக்கப்படுகிறது யாரால் போதிக்கப்படுகிறது? அந்தி கிறிஸ்துவின் ஆவினால் அங்கே போதிக்கப்படுகிறது. ஆனால் உலகம் இதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் இதுதான் முழுமையான உண்மை. உலகம் இதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் முழுக்க முழுக்க இதுதான் உண்மை. சாத்தான் உள்ளே எப்படி நுழைகிறான்? ஒரு போதகமாக உள்ளே நுழைந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக இப்படிதான் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறான். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட என்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற ஒரு ஜனங்கள் மத்தியிலிருந்தே வருகிறது. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட என்பது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மத்தியிலிருந்தே வருகிறது. ஆனால் நன்றாக கவனிங்க, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்தில் எவருடைய பெயர்கள் அங்கே இருக்கிறதோ அவர்களை வஞ்சிக்க முடியாது, அவர்களை ஏமாற்ற முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? என்ன போதகம் உங்களிடத்தில் வந்தாலும், யார் உங்களிடத்தில் வந்தாலும், இதே செய்தியை அவர்கள் கொண்டு வந்து அதை மாற்றி கூறினாலும் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உங்களால் அதை என்ன பண்ண முடியாது? அங்கீகரிக்க முடியாது. உங்களால் அதை விசுவாசிக்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஒருவர் உங்களை வஞ்சிக்க முடியாது. அதான் தீர்க்கதரிசி இங்கே கூறியிருக்கிறார். அப்போ யாருடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்தில் காணப்படலையோ அவர்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். அவர்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால் போதிக்கப்படுகிற உபதேசத்திலே வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். ஆனால் ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர்கள் அங்கே இருக்கிறதோ அவர்கள் மறிக்கிறவர்களையும் யாராலும் வஞ்சிக்கவே முடியாது. இதுதான் உண்மை. பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை இறங்கி வந்தாலும் அவர்களை வஞ்சிக்க முடியாது. இதான் பரிசுத்த பவுல் அங்கே கூறியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சாத்தான் இதே செய்தியை கொண்டு, இதே தீர்க்கதரிசியினுடைய செய்தியை கொண்டு உங்களை வஞ்சிக்க முயற்சி செய்தாலும் அவனால் வஞ்சிக்க முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே உங்கள் பெயர் அங்கே ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் அவருக்கு சொந்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவரும் அதை மாற்றி போட முடியாது. ஒருவரும் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயரை கிறுக்கி போட முடியாது.
ஏனென்றால் தேவன் முன்குறித்தது தான். தேவன் அழைத்தது தான். தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள்ளாக நம்மை பார்த்தார். யாரெல்லாம் இந்த செய்தி ஏற்றுக்கொள்வார்கள், யாரெல்லாம் பசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை ஆதியிலே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் கிறிஸ்துக்குள்ளாக நம்மை பார்த்து நம்முடைய பேரை எல்லாம் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவனோ அவன் விசுவாசிக்க கடவன். இதுதான் உண்மை. வாயினாலே அறிக்கை செய்வதை காட்டிலும் உடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்யுங்க. தேவன் அதை உத்தமமான சத்தத்துக்கு தேவன் எப்பொழுதும் செவி கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப பாருங்கள், அவன் முதல் கட்டத்தில் வரும்போது அவன் எப்படி வருகிறான் என்றால் ஒரு போதகமாக உள்ளே நுழைகிறான். பிறகு அவன் என்னவாக மாறுகிறான்? அந்தி கிறிஸ்துவாக மாறுகிறான். ஏனென்றால் முதலாவது காணப்படுவது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி ஜனங்கள் மத்தியிலே போதகமாக வந்து முதலாவது ஜனங்களை வஞ்சிக்கும். இரண்டாவது கட்டமாக அந்த ஆவியானது ஒரு மனுஷனுக்குள்ளாக போகும். அவன் தான் போப், அவன் கள்ள தீர்க்கதரிசி. இரண்டாவது கட்டத்தில் அவன் கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கிறான். அவன் என்ன செய்வான்? ரோமாபுரியில் இருந்து கொண்டு அவன் அங்கே கள்ள தீர்க்கதரிசியாக அவன் என்ன பண்ணுவான்? வார்த்தையை உரைப்பான். மூன்றாவது கட்டமாக அவன் மிருகமாக மாறுகிறான் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். இது முற்றிலும் உண்மை. இப்ப பாருங்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்தில் நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? நிறைய பேர் இந்த செய்தி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாங்க, விசுவாசிச்சாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இந்த கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தம் அவர்களை பசுத்தமாக்கினது. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதித்தார்கள். அப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் ஏற்கனவே உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? வேறு பிரித்ததற்காக உங்களை அழைத்திருக்கிறார். God called you for a separation. தேவன் உங்களை பிரிந்து வரும்படியாக உங்களை அழைத்திருக்கிறார். ஏற்கனவே நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களை பசுத்தமாக்கினது. அந்த ரத்தத்தை என்னாலும் குற்றமுடையவர்களாக இராதபடிக்கு உடைய வாழ்க்கையின் ஜீவியத்தை பசுத்தத்தோடு கூட காத்துக்கொள்ளுங்கள். இதுதான் இன்று தேவையா இருக்கிறது. இப்ப பாருங்கள், கவனிங்க. பசுத்த பவுல் அதை குறித்து கூறியிருக்கிறார். மேலும் கடைசி காலங்களில் கொடிய நாட்கள் வரும் என்று பசுத்த பவுல் அங்கே கூறியிருக்கிறார். நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனமோ 5வது வசனமோ வாசிப்பீர்கள் என்றால், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாருங்கள், இங்க பசுத்த பவுல் அங்கே கூறியிருக்கிறார். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று. அந்த கொடிய காலம் இந்த காலம்தான். எல்லாரையும் வஞ்சிக்கக்கூடிய, எல்லாரையும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவசத்தில் பேரெழுதப்பட்டவர்களையும், அதுதான் நான் இங்கே சொல்ல வருகிறேன். என்ன பிரதர், எப்படி பிரதர்? அதுக்கான விளக்கமும் நான் இங்கே கொடுக்கிறேன். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கும். ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவபுசத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிறவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அது அவ்வளோ நெருக்கமாக இருக்கும். பார்க்கறது உண்மை போலவே தோன்றும். இன்னைக்கு செய்தியில இதே செய்தி தான். 7ஆம் தூதனின் செய்தியிலே, கடைசி கால செய்தியிலே தேவனே அழைக்காத ஊழியக்காரர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்க. கவனிக்கிறீங்களா? இந்த கடைசி காலத்தில் 7ஆம் தூதனுடைய செய்தியிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத, தேவனால் அழைக்கப்படாத ஊழியக்காரர்கள் இன்று எழுப்பி அவர்கள் சத்தியத்தை என்ன பண்றாங்க? போதிக்கிறார்கள். ஆனால் எப்படி பிரதர் தேவன் அழைக்காம ஒரு ஊழியக்காரன் வர முடியும்? வந்திருக்கிறாங்க. வெறும் புத்தகத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்றாங்க? ஒரு பெரிய சபையை கட்டி வைத்து புத்தகத்தை, தீர்க்கதரிசி கூறின புத்தகத்தை வாசித்து அப்படியே கூறுகிறார்கள். யார் வேணாலும் இந்த காரியத்தை செய்ய முடியுமே? ஒரு சாதாரண விசுவாசி கூட இந்த காரியத்தை செய்ய முடியுமே? அப்புறம் எதுக்கு போதகர்? அப்புறம் எதுக்கு ஊழியக்காரன்? அப்புறம் எதுக்கு சுவிசேஷகன்? கேட்குறீங்களா? இப்போ தேவனால் அழைக்கப்படாத ஒரு மனிதன் இன்று இதே செய்தியில ஊழியக்காரனாக இருக்கிறான். அப்போ அவன் எப்படி நடத்துவான்? அவன் எப்படி ஒரு விசுவாசியை சரியான வழியில நடத்துவான்? அவன் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு அதை படித்து அப்படியே போதிக்கிறான். இது யார் வேணாலும் செய்ய முடியும்.
நீங்களும் அந்த காரியத்தை செய்ய முடியும். தேவன் உங்களை அழைக்காமலே நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களால் செய்ய முடியும். வேத புஸ்தகத்தை நன்றாக படித்து அதை அப்படியே மனப்பாடம் செய்து அப்படியே பேச முடியும். யார் வேணாலும் இதை பேசலாம். ஆனால் பசுத்த ஆவி பெற்ற ஒரு மனிதன் போதிக்கும் போது ஜனங்கள் அவர்களுக்கு செவி கொடுப்பார்கள். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் உண்மை. பசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் பலிபீடத்தில் நின்று கொண்டு பிரசங்கிக்கும் போது அந்த சத்தத்துக்கு ஆடுகள் செவி கொடுக்கும். இது உண்மை. என்ன பேசுகிறது யார்? மனுஷன் பேசல, பசுத்த ஆவியானவர் பேசுறார். அதனால தான் ஜனங்க செவி கொடுக்கிறாங்க. இல்லைன்னா ஜனங்கள் செவி கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள், இந்த கடைசி கால இதே செய்தியில் இருக்கிறவங்க கூட வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. பாத்தீங்களா? இந்த பசுத்த ஆவின்னு இருந்தா ஜனங்களை எந்த வழியாக நடத்தணும், சபையை எந்த திசையில் கொண்டு போக வேண்டும் என்பதை பசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். வேத புஸ்தகத்தை படித்து அதுக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொண்டு சாதுரியம் உள்ள பேச்சினாலே பேசி ஜனங்களை கவரும்படியாக செய்து ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக அல்ல, பசுத்த ஆவியினால் பெற்று பசுத்த ஆவியினால் கற்பிக்கப்பட்டு பசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டு பசுத்த ஆவியின் வழிநடத்தலை பின்பற்றி செல்லுகிற ஒரு ஊழியக்காரன் என்று தேவை. அவன்தான் ஜனங்களை சரியான வழியில கொண்டு செல்வான். கேக்குறீங்களா? இதான் முழுக்க முழுக்க உண்மை. பசுத்த ஆவியினால் கற்பிக்கப்பட்டு பசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டு பசுத்த ஆவியின் வழி நடத்துதலை பின்தொடர்ந்து செல்லுகிற ஒரு ஊழியக்காரன் தான் என்று தேவை. அவன்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே சரியாக கொண்டு சென்று சேர்ப்பான். ஒரு ஆடுகளும் என்ன பண்ணாது, தவறி போகாது. ஏன்னா ஒவ்வொரு ஆடுகளுக்காகவும் அவன் பரிந்து பேசிக் கொண்டிருப்பான். ஒவ்வொரு ஆடுகளுக்காகவும் பலிபீடத்திலே அவன் ஜெபித்துக் கொண்டிருப்பான். இதுதான் உண்மையான பசுத்த ஆவியை பெற்ற ஒரு ஊழியக்காரன். எல்லாரும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது. எதுக்காக இதை வித்தியாசப்படுத்துகிறேன் என்றால், இந்த கடைசி கால செய்தியிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத, தேவனால் அழைக்கப்படாத ஊழியக்காரர்கள் எழும்பி புத்தகத்தை வைத்துக் கொண்டு சபையை நடத்துகிறார்கள். அது முற்றிலும் தவறானது. அப்படியும் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். பாருங்க, இவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஒரு ஊழியக்காரன், முக்கியமான இந்த சொல்லப்போகிற இந்த விஷயம் இந்த கடைசி கால சபையில் இது நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்கிறார்கள் என்றால், கழுகு கூட்டை கலக்கிறது போல சபையில் இருக்கிற ஆத்மாக்களை என்ன பண்ண கலைச்சு ஒரு ஊழியத்தை இவங்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, கவனிங்க, இதே செய்தி உள்ள சபையில் இருக்கிறவர்களை ஜனக்கூட்டத்தை கலைச்சு ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு நடத்துகிறாங்க. ஆனால் தேவனுடைய அழைப்பு இல்லாமல் அந்த காரியத்தை செய்யும்போது அந்த முழு கூட்டமும் என்ன பண்ணோம், வஞ்சிக்கப்பட்டு போகும். அந்த முழு கூட்டமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் அவங்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியான ஜீபஸில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இப்படி கூட என்ன பண்ணுறாங்க, கடைசி காலத்தில் இந்த செய்தி உள்ள சபையில் கூட ஜனங்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். தீர்க்கதரிசி கூறினார், அவருடைய வருகையின் போது ஒரு ஏமாற்றம் இருக்கும், த டிசப்பாயின்மெண்ட், ஒரு ஏமாற்றம் இருக்கும் என்று கூறினார். யார் ஏமாந்து போவாங்க? ஸ்தாபனத்தில் இவங்க ஏமாந்து போயிடுவாங்களா? இல்லை கத்தோலிக்கர்கள் ஏமாந்து போயிடுவாங்களா? ஐயோ கைவிடப்பட்டுமேன்னு சொல்லிட்டு நான் போவேன் என்று நினைச்சேன், ஆனால் தேவன் என்னை கைவிட்டாரே. யார் இதை கூறுவார்கள்? முதலாவது கூறுகிறவர்கள் யார் தெரியுமா? இந்த செய்தி உள்ள இந்த சத்தியத்தில் இருக்கிறவங்க தான். யாரெல்லாம் இந்த செய்தியில கேட்டு கைவிடப்பட்டு போனாங்களோ அவங்க தான் முதல் ஏமாற்றம். நான் நினைப்பாங்க, தீர்க்கதரிசி செய்தியை நம்பினேனே, தீர்க்கதரிசி கூறின வார்த்தையின்படி அவருடைய வெளிப்படுத்தலின்படி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தனே, நான் ஏன் கைவிடப்பட்டு போனேன்? ஏமாந்து போனவங்க அவங்க தான். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு செவி கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கணும், வார்த்தையின்படி சரியா இருக்க வேண்டும். நீங்க வார்த்தையில சரியா இருந்தால், வேதத்தை திரித்து கூறுகிற, வேதத்தை மாற்றி கூறுகிற யாரா இருந்தாலும் உங்களால் அடையாளம் காண முடியும். ஜனங்கள் இன்று காண தவறுகிறது காரணம் என்ன தெரியுமா? நிதானித்து பார்க்கிறது கிடையாது. வேதம் இப்படி கூறியிருக்கிறதா, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறது கிடையாது. ஒரு மனிதன் பலிபீடத்திலிருந்து போதிக்கும் பொழுது அவனுடைய ஆவி அது தேவனுடைய ஆவிதானா, பேசுகிறது தேவனுடைய ஆவிதானா என்பதை அவங்க நிதானித்து பார்க்கிறது கிடையாது. அது சோதித்து ஆராய்ந்து அறிகிறது கிடையாது. தீர்க்கதரிசி பல இடங்களில் கூறியிருக்கிறார், உங்களுடைய சபை தேவனுடைய வார்த்தையை பெற்றிராவிட்டால் அந்த சபையை விட்டு என்ன பண்ணு, நீ விலகு. ஒரு சபை சரியான வார்த்தையை போதிக்காவிட்டால், வார்த்தைக்கு முரணாக அது போதிக்கும் என்றால் அப்படிப்பட்ட சபையை விட்டு நீ விலகு. ஜனங்கள் எங்க தவறி போறாங்க பாத்தீங்களா? வேதத்தின்படி சரியா அங்க கற்பிக்கப்படுகிறதா என்பதை
அவள் ஒரு நாளும் நிதானித்து பார்க்கறது கிடையாது. போதகர் என்ன கூறினாலும் ஆமேன் ஆமேன் அல்லேலூயா ஆமேன் தேவனுக்கு மகிமை இதுதான் கூறுகிறார்கள். ஆனால் ஊழியக்காரன் சொல்றது வேதத்தில் இருக்கிறதா அதை பார்க்கறது கிடையாது. ஊழியக்காரன் உண்மையாகவே தேவனுடைய ஆவியை பெற்றவனா அதை பார்க்கறது கிடையாது. அதனால தான் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போறார்கள். இப்போ பாருங்கள், இப்படியாக சாத்தான் நம்ம இந்த செய்தியில் இருக்கிறவர்களையே வஞ்சிக்கும்படி உள்ள நுழைந்தாலும் நிறைய பேர் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க தெரியுமா? இதே செய்தியில் சத்தியத்தில் 7ஆம் தூதனுடைய சத்தத்தில் இருக்கிற விசுவாசிங்க நிறைய பேர் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களால் அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் புதுசாக ஒரு நபரை சந்திக்கும் போது நீ கடைசி கால செய்தியில் இருக்கிறவரா, இப்போ சகோதரன் பிரணாம் செய்தியில் இருக்கிறவரா, அவங்கள ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நம்பிடுவீங்க. அதுனா உண்மை. ஆனால் அவங்க யார், எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட ஆவியை பெற்றுக்கிறாங்க, சரியாக இருக்கிறாங்களா தவறாக இருக்கிறாங்களா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்படி கண்ணிகளாலே அவர்கள் அறிவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வார்த்தையில் சரியாக இருக்கணும், வார்த்தையின்படி சரியாக இருக்கணும், வேதத்தை அறிஞ்சிருக்கணும், வேதத்தில் உள்ள சட்டத்திட்டங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், கை கொள்ளணும். அது வாழ்க்கையின் ஜீவியத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், கை கொள்ளணும். வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அது விசுவாசித்து கிரியைகளாக காண்பிக்கணும். அப்போதான் இதே செய்தியில் இருக்கிறவங்க இன்னொருத்தர் வந்து உங்கள் இடத்துல பேசினாலும் அவங்க சரியாக பேசுகிறாங்களா தவறாக பேசுகிறாங்களான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். தீர்க்கதரிசி இதை குறித்து என்ன கூறியிருக்கிறார், வேதம் என்ன கூறியிருக்கிறது உங்களால் கண்டுகொள்ள முடியும். வாரத்தில் ஒரு நாள் பைபிளை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. வாரத்தில் ஒரு நாள் செய்தி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தினந்தோறும் தேவனோடு கூட நேரத்தை செலவிடணும். ஒரு 10 நிமிஷமாவது, ஒரு 15 நிமிஷமாவது, ஒரு அரை மணி நேரமாவது, 1 மணி நேரமாவது முழங்காலில் நில்லுங்க. சாத்தான் கூட உங்களை அசைக்க முடியாது. 1 மணி நேரம் முழங்காலில் நின்று பாருங்க போதும். வயசாயிடுச்சு பிரதர், சரீரத்தில் பலவீனம் இல்லை, அதாவது சரீரத்தில் பலன் இல்லை, 10 நிமிஷம் இல்லைங்க போதும். தேவனுக்காக 10 நிமிஷம். சாத்தான் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். சாத்தான் கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணும், செயலிழந்து போய்விடும். முழங்காலில் நில்லுங்க. ஆனால் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஆவி இங்கே இருக்கிறது. அதான் நய வஞ்சக ஆவிகள், என்டீசிங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி செய்தியில் கூறியிருக்கிறார். நய வஞ்சிகள் ஆவிகள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கான ஆவிகள். ஆனால் பாருங்க, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. இந்த பூமியின் குடிகள் யாவரையும் அது வஞ்சிக்கும். சிறியோர் முதலாய் பெரியோர்கள், சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர்கள், சுயாதீனர்கள், அடிமைகள் யாவரையும் அது வஞ்சிக்கும். ஆனால் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அது வஞ்சிக்க முடியாது. இதுதான் காரியம். ஏனென்றால் அவள் ஆவியில் மீண்டும் பிறந்திருக்கிறார்கள். ஆவியில் மீண்டும் பிறந்திருக்கிறவர் யாராலும் வஞ்சிக்கவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் இயேசு கிறிஸ்து கூறினார், நீங்கள் மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டும், நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி கூறினார். இன்னைக்கு ஜனங்கள் மீண்டும் பிறப்பது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள். இதுதான் காரியம். நம்ம ஆவியில் மீண்டும் பிறக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஆகினால் தான் சொல்கிறேன், we must born in the spirit of God. நாம் மீண்டும் தேவனுடைய ஆவியில் பிறக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். அப்படியாக நம்ம ஆவியில் மீண்டும் பிறக்கும் போது சாத்தான் உங்களை என்ன பண்ண முடியாது, ஆமாம் வஞ்சிக்கவே முடியாது, அவளை ஏமாற்ற முடியாது. எப்பேற்பட்ட செய்திகளை கொண்டு வந்தாலும் 99.99% உண்மையை கூறி 1% பொய்யை சொன்னாலும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஏனென்று நீங்கள் ஆவியில் மீண்டும் பிறந்திருக்கிறீர்கள். உங்களை வழிநடத்துகிறது யார்? பசுத்த ஆவியானவர். உங்களை வஞ்சிக்கும்படியாக ஒருவன் வந்தால் பசுத்த ஆவியானவருக்கு தெரியும் வந்திருக்கிறவன் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ பசுத்த ஆவியின் வழி நடத்துதலின்படி நீங்கள் நடக்க வேண்டும். இப்போ பசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக வந்துவிட்டால் நீங்கள் எதை பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எல்லாவற்றையும் அவர்களுக்கு என்ன பண்ணுவார், போதிப்பார். அதுக்காக தான் பசுத்த ஆவியானவர் இந்த காலத்தில் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் முழுக்க முழுக்க உண்மை. இப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட மனிதனை ஒரு காலம் அசைக்கவே முடியாது. ஆவியில் மீண்டும் பிறந்த, தேவனுடைய ஆவியில் மீண்டும் பிறந்த ஒரு மனிதனை அசைக்கவே முடியாது. மரணமும் பாதாளமும் அவனை என்ன பண்ண முடியாது, அவனை மேற்கொள்ளாது. வேதத்தில் கூறியிருக்கிறதா இல்லையா, இந்த கல்லின் மேல் இந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதனை வேதம் கூறியிருக்கிறது. இப்போ பாருங்கள், அப்போ ஒருவனும் அந்த மனிதனை வஞ்சிக்க முடியாது. பாதாளத்திலிருந்து அந்த பழைய வலு சர்ப்பம் மேலே எழும்பி வந்தாலும்
உங்களை வஞ்சிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து உத்தரவாதமாக ஒரு காரியத்தை கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் உத்தரவாதமாக ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார். என்னதமா கூறியிருக்கிறார்? பிதா எனக்கு கொடுத்த யாவும் என்னிடத்தில் வரும், ஒருவனும் என்னுடைய கரத்தில் இருந்து அவர்களை என்ன பண்ண முடியாது, பறித்துக் கொள்ள முடியாது. இதுதான் உத்தரவாதம். ஆவியில் மீண்டும் பிறந்தவர்களுக்கு இதுதான் உத்தரவாதம். இயேசு கிறிஸ்துவே உத்தரவாதம் கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே வாக்குத்தத்தமாய் கூறியிருக்கிறார். பிதா கொடுத்த யாவும், ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்தில் பிதா எழுதின யாவும் என்னிடத்தில் வரும், ஒருவரும் அவர்களை என்ன பண்ண முடியாது, என்னுடைய கரத்திலிருந்து அவர்களை பறித்துக் கொள்ளவே முடியாது. என்ன ஒரு பாதுகாப்பு பார்த்தீங்களா? ஆயினால் தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆவியில் மீண்டும் பிறக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவன் ஆவியில் மீண்டும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ கடைசி காலத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அது முக்கியமல்ல. ஆவியில் மீண்டும் பிறப்பது தான் முக்கியம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஸ்தாபனத்தில் இருக்கிறாங்க, அநேக சபை பெந்தகோஸ்தேல இருக்கிறாங்க, அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையில் இருக்கிறாங்க, அநேக ஸ்தாபனத்தில் இருக்கிறாங்க. யார் அவர்கள்? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எவன் ஒருவன் ஆவியில் மீண்டும் பிறக்கிறானோ அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதனால தான் பசுத்த ஆவியின் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று உங்களை முத்திரிக்கிறார். எபேசியர்ல அங்கே பசுத்த பவுல் கூறியிருக்கிறார், வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட பசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப பசுத்த ஆவி தான் நமக்கு என்ன? மீட்பின் முத்திரை. அவர்தான் பசுத்த ஆவியானவர். அப்ப பசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரைக்காவிட்டால், நீங்கள் ஆவியில் மீண்டும் பிறக்காவிட்டால் பசுத்த ஆவியை எப்படி உங்களை முத்திரையிடுவார்? பசுத்த ஆவியானவர் எப்படி உங்களுக்குள்ளாக வருவார்? நீங்க பசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாலும், சபைக்கு தினந்தோறும் சென்று வாரந்தோறும் சென்று உபவாசம் இருந்து பசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தால், வேதத்தின்படி சரியாய் வாழ்ந்தாலும் பசுத்தாவியை நீங்கள் பெறாவிட்டால் வாழ்கிற வாழ்க்கையை வீண். பசுத்தமா இருக்கலாம், செய்தியை கேட்டிருக்கலாம், வார்த்தையின்படி ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆனால் ஆவியில் மீண்டும் பிறக்கலனா அப்ப வாழ்கிற வாழ்க்கை வீண். இத்தனை வருஷம் நீங்க கேட்ட செய்தி வீண், நீங்கள் பட்ட பிரயாசங்கள் வீண், நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீண். தேவனுக்காக காணிக்கை செலுத்திருப்பீங்க, தசம்பாங்க செலுத்திருப்பீங்க, உபவாசம் இருந்திருப்பீங்க, வாரந்தோறும் சபைக்கு போயிருப்பீங்க, எல்லா கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கிறிஸ்துவை பிரியாமல் இருந்திருப்பீர்கள். ஆனால் அதெல்லாம் வீண் தான். ஏன்னா பசுத்தாவி வேணுமே. பசுத்தாவி தானே நித்திய ஜீவன். இப்போ பசுத்தாவியை பெறலைன்னா அப்புறம் எதுக்கு நம்ம சபைக்கு வருகிறோம்? எதுக்கு சபைக்கு வருகிறோம்? பசுத்தாவியை பெற்றுக்கொள்வது தான் சபைக்கு வருகிறோம். ஆனால் சபைக்கு வந்தும் பசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் வருவதற்கான நோக்கமும் தீர்மானம் எல்லாம் வீணாக இருக்கும். அப்போ எல்லாருடைய குறிக்கோளும் ஒன்று தான், விசுவாசிகளுடைய எல்லாருடைய குறிக்கோளும் ஒன்று தான், பசுத்தாவியை பெற்றுக்கொள்வது தான். அதுக்காக தான் நாம் இங்கே இருக்கிறோம். ஆகினாலே இப்போ பாருங்கள், இங்கே தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை கூறுகிறார். பசுத்த ஆவியினாலே பிறந்த ஒரு மனிதன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? இப்போ பாருங்கள், இங்கே என்ன கூறுகிறார் என்றால், தேவனுடைய ஆவினால் எப்பொழுதும் பிறந்த ஒரு மனிதன். நல்ல கவனிங்க, தீர்க்கதரிசி இது குறித்து கூறியிருக்கிறார். தேவனுடைய ஆவினால் எப்பொழுதும் பிறந்த ஒரு மனிதன், அவன் தன்னுடைய போக்கு வடக்கு நட்சத்திரத்தையே நோக்கி இருக்கும். அல்லேலூயா. முழு பாதாளமும் அவனை ஒருபோதும் அசைக்காது. யார் அசைக்காது? தேவனுடைய ஆவியில் மீண்டும் பிறந்தவர்களை அசைக்க முடியாது. பாதாளம் அவர்களை அசைக்க முடியாது. நரகம் அவர்களை மேற்கொள்ள முடியாது. பாதாளம் அவருடைய ஆத்மாவை என்ன பண்ண முடியாது? பிடிக்க முடியாது. தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். பாருங்கள், முழு பாதாளமும் அவனை ஒருபோதும் அசைக்காது. அது உண்மை. அவன் தவறு செய்ய மாட்டான் என்று கூறவில்லை, அவன் வழுக்கி விழமாட்டான் என்று கூறமாட்டேன், அது உண்மை. ஆனால் மீண்டும் அவன் எழுப்ப முடிந்தவுடனே அவனுடைய கண்கள் அப்பால் உள்ள நட்சத்திரத்தின் மேல் வைக்கப்பட்டு அவன் முன்னேறி செல்கிறான். நிச்சயமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். நான் வழுக்கி விழுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், வழுக்கி விழுவாங்க. நான் தவறி போக மாட்டேன்னு நான் சொல்லலை, தவறி விடுவாங்க. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப அவனை எழுந்திருப்பான். ஏன்னா அவன் பேர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் இங்கே தீர்க்கதரிசி கூறுகிறார். அவன் தவறு செய்வான் என்று நான் கூறவில்லை. மாம்ச சரீரத்தில் நாம் இருக்கிறோம், நாம் பரிபூர்ணமானவர்கள் அல்ல. தேவன் ஒருவரே பரிபூர்ணமானவர். நம்மிடத்தில் குறைகள் உண்டு, தவறுகள் உண்டு. ஆனால் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான்.
அப்போ நீங்கள் ஒரு என்ன பண்ண முடியாது, நான் மனுஷன், என்கிட்ட தவறு இருக்கிறது, அதனால் நான் செஞ்ச தவறையை நான் திரும்பி திரும்பி செய்வேன்னு சொல்லலை. இது தவறு என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. தவறு என்று அறிந்தே திரும்ப அந்த தவறு செய்கிறீங்கன்னா அது என்ன தெரியுமா? இது செய்தால் தவறு, இது செய்தால் பாவம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அறிந்தும் நீங்கள் திரும்பவும் திரும்ப அதை செய்கிறீங்கன்னா அது என்ன தெரியுமா? தவறு என்று அறிந்தும் அந்த தவறையை செய்யும் போது, பாவம் என்று அறிந்தும் அந்த பாவத்தையே செய்வது என்ன தெரியுமா? அதான் அக்கிரமம். பசுத்த பவுல் கூறியிருக்கிறார், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே நிறைவேறுகிறது. முதல் சபையின் காலத்தில் அவர் கூறிவிட்டார், தவறு என்பதை அறிந்தும் தவறு செய்வது, பாவம் என்று அறிந்தும் பாவம் செய்வது. அதனால என்ன ஒரு காரணத்தை நம்ம கண்டுபிடிக்க கூடாது. நான் மனுஷன், இடத்துல குறைகள் இருக்கிறது, சகோதரன் சொன்னார், தீர்க்கதரிசி சொன்னார், நம்ம எல்லாம் மனுஷன், நம்ம இடத்துல என்ன இருக்கிற தவறுகள் இருக்கிறது, நம்ம எப்படி சரியாக வாழ முடியும்? ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு தவறு என்று. பசுத்தாவியனை ஏற்கனவே கூறிட்டார் அது தவறு என்று. ஆனால் பசுத்தாவியனை வெளிப்படுத்தியும் திரும்ப அந்த தவறு செய்கிறீங்கன்னா அதுதான் அக்கிரமம். ஆனால் உங்களை அக்கிரமங்களுக்காக மீறுதலுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பலியானார். அந்த ரத்தத்தினால் தான் நீங்கள் பசுத்தமானீங்க. பசுத்தமாக்கப்பட்ட பின்பும் திரும்ப அந்த பாவத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அது அக்கிரமம். அதுதான் மன்னிப்பு கிடையாது. அன்பேர்டனபிள் சின், மன்னிக்க முடியாத பாவம் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அதனால்தான் அங்கே பசுத்த பவுல் கூறியிருக்கிறார். என்ன கூறியிருக்கிறார் என்றால், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இது யாருக்கு தெரியுமா? ஸ்தாபனத்துக்கு போகிறவங்களுக்கு கிடையாது. இந்த செய்தியில் இருக்கிறவங்களுக்கு, ஸ்தாபனத்துக்கு போகிறவங்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆவியில் மறிச்சிருக்கிறாங்க. ஆவில் மீண்டும் பிறப்பது என்ன என்பதை அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஆவில் மீண்டும் பிறப்பது என்பதை என்னவென்பதை நீங்கள் ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறீங்க. நித்திய ஜீவன் என்னவென்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. உள்திரை என்னவென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 7 முத்திரையின் ரகசியங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த காலத்தின் தூதன் யார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். உண்மையான ஞானஸ்தானம் எது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்? உங்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா நீங்கள் அந்த வார்த்தையை என்ன பண்ணிருக்கீங்க? ருசி பார்த்துருக்கீங்க. அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தினால பசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. இந்த செய்தியை சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்க. பசுத்தாவின் முத்திரை என்னவென்பதை அறிந்திருக்கிறீங்க. எல்லாமே அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் அந்த சத்தியத்தை கேட்டு விசுவாசம் இல்லாமல் உலகத்தால் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடிய ஒருவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த வசனம் உங்களுக்கு தான் பொருந்தும். இந்த சத்தியத்தை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? உலகத்துக்காக தன்னை உலகத்துக்கு விற்று போட்டு, தன்னுடைய கற்பை உலகத்துக்கு விற்று போட்டு பசுத்தாவியை மறுதலித்து இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை, அந்த ரத்தம் தான் அவங்களை பசுத்தமாக்கினது, அந்த ரத்தத்தை என்ன பண்ணாங்க? காலின் கீழ் போட்டு மிதித்து இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து பின்வாங்கி போனார்கள். அப்படிப்பட்டவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். அவர்களால் மனம் திரும்ப கூட முடியாது. வேதம் அதுக்கு சாட்சி. இந்த செய்தி இப்போ இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும்? இந்த காலத்தில் யாரெல்லாம் மறுதலித்து போனார்களோ இந்த செய்தியை, இந்த சத்தியத்திலே, 7ஆம் தூதனுடைய சத்தத்திலே, 7ஆம் தூதனுடைய செய்தியை கேட்டு மறுதலித்து போனவர்கள், அவருடைய பெயர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்பட்டாயிற்று. அவருடைய பெயர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்திலிருந்து நீக்கி போடப்பட்டாயிற்று. திரும்ப அதை எழுத முடியாது. அதுதான் இங்கே கூறியிருக்கிறது. மீண்டும் புதுப்பிப்பது கூடாத காரியம். ஏனென்றால் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் பேர் கிறுக்கப்பட்டதுன்னா கிறுக்கப்பட்டது தான். திரும்ப அதை எழுத முடியாது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் பாருங்க. எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு பாருங்க. கடினமா? வேதத்தின்படி வாழ்வது கடினமா? ஸ்தாபனம் இன்னைக்கு சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, வேதத்தின்படி சரியா வாழ்வது கடினம். வேதத்தின்படி வாழ்வது கடினம். யார் அப்படிலாம் வாழ முடியாது, வாழ முடியாது, அதெல்லாம் அந்த காலம்னு சொல்றாங்க. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வார்த்தையில் இருக்கிறவங்களுக்கு அது எளிமையா இருக்கும். ஏன்னா என்ன கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுக்காக நாம் வாழ்கிறோம். ஆகினால் தான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். உலகத்தில் ஐஸ்வர்யமாக வாழணும், ஆசீர்வாதமாக வாழணும், அதுக்காகவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க. அதுக்காகவே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனை கொடுத்தாரு. அதுக்காகவே இயேசு கிறிஸ்து மாசற்ற குற்றமற்ற பசுத்தமுள்ள ரத்தத்தை அதுக்காகவே உங்களுக்கு சிந்தினார். அதுக்காகவே இயேசு கிறிஸ்து உங்களை விலைக்கிரயமாக மீட்டு கொண்டார். எதுக்காக? இந்த பூமியில் ஐஸ்வர்யமாய் வாழ்வதற்காக, இந்த உலகத்திலே நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். இல்லை, அவருக்காக வாழ்வதற்கு. வாழ்க்கையில் நஷ்டம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நன்மைகள் வந்தாலும், தீமைகள் வந்தாலும்,
அவமானங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், நிம்மதியே இல்லாமல் போனாலும் வாழ்வது ஒரே குறிக்கோள், அவருக்காக. அதான் தீர்க்கதரிசி கூறுகிறார். அவனுடைய பாதை எங்க இருக்குமா? அந்த வடக்கு நட்சத்திரத்தை நோக்கியே இருக்குமா. அவன் கிறிஸ்துவை தவிர இந்த பூமியில வேற எதையும் அவனால் காண முடியாது. அதுதான் பசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். தன் ஜீவனையே கிறிஸ்துவுக்காக கொடுப்பான். இரத்த சாட்சியை மறிக்க வேண்டி இருந்தாலும் தன் ஜீவனையே என்ன பண்ணுவான்? இயேசு கிறிஸ்துக்காக கொடுப்பான். இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன பண்ண ஜீவ பலியாக எனக்காக அவர் ஒப்பு கொடுத்தது போல நானும் என் ஜீவனையை அவருக்காக கொடுப்பேன் என்று நிற்பான். அவன் தான் உண்மையான மனுஷன், அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஆனால் நீங்கள் இரத்த சாட்சியாய் மறிக்கும்படிக்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை, வார்த்தையில் ஜீவிக்கும்படியே உங்களை அழைத்திருக்கிறார். இரத்த சாட்சியில் மறிக்க வேண்டியது நாம் அல்ல, கைவிடப்பட்ட போனவர்கள் தான். அவர்கள் தான் மறிக்க போகிறார்கள் இரத்த சாட்சியாக. ஆனால் நீங்கள் அல்ல. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து அதன்படி நாம் ஜீவிக்க வேண்டும். அதுக்காக தான் தேவன் நம்ம என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். அதுக்காக தான் என்ன பண்ணார்? தேவன் உங்களை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாக உங்களை மீட்டு கொண்டார். உங்களை காருண்யத்தினால் அவர் உங்களை இழுத்து கொண்டார். அவர் உங்களை தெரிந்து கொண்டார். எதற்காக? அவருக்கென்று வாழ்வதற்காக. நீங்கள் அவரை கிறிஸ்துவின் காணக்கூடாத சரீரத்திலே இணைக்கும்படியாக, இணைக்கப்படுவதற்காக, அந்த நோக்கத்திற்காக தான் தேவன் உங்களை அழைத்தார். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையை, இந்த சந்தர்ப்பத்தை, இந்த தருணத்தை நீங்கள் விட்டுவிட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போவது, இதை காட்டிலும் ஒரு முட்டாள்தனம் இந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். நித்திய ஜீவனை ஒவ்வொரு நாளும் நம்ம மரித்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதத்துலேருந்து நான் சரியாக 1ஆம் தேதியிலேருந்து நான் தேவனுக்காக நான் சரியாக வாழ்வேன் அப்படி நினைக்காதீங்க. அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஒன்று இல்லாமல் போனால் எங்கே இருப்பீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஒன்று இல்லாமல் போனால் என்ன செய்வீங்க? அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நான் சரியாக வாழ்வேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்தாபனத்திலலாம் இந்த நியூ இயரில் ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த வருஷத்துலேருந்து நான் சரியாக வாழ்வேன். இதெல்லாம் நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. ஸ்தாபனத்தில் நாமும் இருக்கும்போது இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நியூ இயருக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, இந்த நியூ இயர்லேருந்து நான் என்ன பண்ணுவேன்? தேவனுக்கு சரியாக நான் வாழ்வேன். சகோதரனே, சகோதரிகளே, நியூ இயரே ஒன்று இல்லாமல் போனால் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே 2027 நியூ இயர் ஒன்று இல்லாமல் போனால் எங்கே இருப்பீங்க? சுடுகாட்டில் இருப்பீங்களா? பாதாளத்தில் இருப்பீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பீங்களா? நியூ இயர் வரத்துக்கு முன்னாடி பசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஆகியவருடைய மனவாட்டியும் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் எங்கே நிற்பீங்க? எந்த சபைக்கு போவீங்க? யார் இடத்துல போய் நித்திய ஜீவனை கேட்பீங்க? யார் இடத்துல போய் பசுத்த ஆவியை தேடுவீங்க? எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தேடுறது அதுதான் மனுஷன். எல்லா வாழ்க்கையிலும் கஷ்டத்தை வந்த பிறகு, எல்லா கஷ்டத்தில் வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, ஒரு வாழ்க்கையில் ஒரு மரணமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிட்டி நெருங்கி சேரும்போது, ஒரு படுத்த படுக்கையாக ஒரு மனிதன் இருக்கும்போது அப்போதான் இயேசு கிறிஸ்துவை தேடுவான். அதான் மனுஷன். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லி பாருங்க, அட போயா அவனுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் எது உண்மையான செய்தின்னு சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து கேலி கிண்டல் செய்வாங்க. அட போயா எனக்கு எல்லாமே தெரியும், பெருசாக சொல்ல வந்துட்டேன். படுத்த படுக்கையாக வந்த பிறகு ஐயோ அந்த சகோதரனை வர சொல்லுங்க, அப்போவே அந்த சகோதரன் இடத்துல பேசினார். காலம் தாழ்ந்து போய்விட்டது, காலம் தாழ்ந்து போய்விட்டது. நீ மரணத்தை நோக்கி இருக்கிறாய். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. வாழ்க்கையில் நல்லா இருக்கும்போது, கை கால்லாம் நல்லா இருக்கும்போது தேவனை தேட மாட்டாங்க. ஒரு கை இல்லை, ஒரு கால் இல்லை, ஒரு படுத்த படுக்கையாக இருக்கும்போது தான் தேவனை என்ன பண்ணுவாங்க? தேடுவாங்க. இதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனால் பாருங்கள், தேவன் சிலரை எப்படியாக நடத்துகிறார். சில பேர் சொன்னால் வரமாட்டாங்க. ஊழியக்காரன் 10 முறை அவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவார்? சுவிசேஷம் சொல்லியிருப்பார், சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, வந்து பாருங்க, செய்தியை கேளுங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. 10 முறையாவது என்ன பண்ணியிருப்பார்? வீட்டுக்கு போய் ஒரு முறை கூட என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? விசுவாசி சபைக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஒரு முறை கூட என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? தேவனுக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்க மாட்டாங்க. தேவன் தான் என்ன பண்ணுவார்? ஒரு ஊழியக்காரன் அந்த வீட்டுக்கு போய் அந்த நபரை சந்திங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவார்? ஊழியக்காரன் தான் என்ன பண்ணுவார்? தேவன் அந்த ஊழியக்காரனை அனுப்புவார்.
ஒரு ஊழியக்காரன் 10 முறை என்ன பண்ணுவார்? வீட்டுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி 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 வாங்க ஒரு நாள் வந்து பாருங்க, செய்தியை கேளுங்க, இதுதான் உண்மையான சத்தியம், இதுதான் உண்மையான ஞானஸ்நானம், பசுத்தாவின் முத்திரை இங்கே தான் இருக்கிறது, எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. தேவனுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் பாருங்க, அடுத்த படிக்க போகும்போது ஊழியக்காரனை வர சொல்லுங்க. காலம் தாழ்ந்து போச்சு, கைவிடப்பட்டாயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனாலே காலம் நேரமும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் இந்த பூமியின் மேல் இருக்கும்போதே சரியான வழிக்கு வருவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் இந்த பூமியின் மேல் இருக்கிறது. அதனால்தான் நாம் இன்னும் நியாயந்திருக்கப்படவில்லை. அதனால்தான் இந்த பூமியானது அழிந்து வெந்துருகி சாம்பலாக போகவில்லை. தேவனுடைய இரக்கமும் கிருபையும் இந்த பூமியின் மேல் இருக்கிறது. இரக்கம் உள்ள போதே, தேவனுடைய கிருபை இருக்கும் போதே, மகா உபதிரவ காலம் வருவதற்கு முன்பே தேவனிடத்தில் சரணடையுங்க. தேவனிடத்தில் உங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணியுங்க. நம்முடைய பேர்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு எழுதப்பட்டிருக்கிறதா? நிதானிச்சு பாருங்க. நான் ஆவியில் மீண்டும் பிறந்திருக்கிறேனா? பசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறாரா? நிதானிச்சு பாருங்க. பசுத்த ஆவி பெறலைனா யாராலும் உங்களை காப்பாற்றவே முடியாது. ஊழியக்காரன் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. ஒரு சுவிசேஷகன் உங்களை காப்பாற்ற முடியாது. 7ஆம் தூதன் வில்லியம் மரியன் பிரண்ணாம் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை இறங்கி வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. அது தேவனுடைய தனிப்பட்ட அனுபவமாக இருக்கிறது. பசுத்தாவின் அபிஷேகம் பெறுவது. ஒரு சகோதரன் எனக்கு ஆப்பிரிக்கா என்ற தேசத்திலிருந்து ஒருவர் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். என்னுடைய நம்பர் எல்லாருக்குமே தெரியும். என்னோட நம்பர் அவர் எடுத்து ஃபேஸ்புக்லேருந்து எடுத்து, சகோதரனே நீர் உங்களோடு கூட 2-3 பேர் உங்களோடு சேர்த்து கொண்டு எனக்காக ஜெபியுங்கள், நான் பசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நான் பசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று என்னிடத்தில் கூறியிருந்தார். சகோதரனே 3 பேர் இல்லை, 1000 பேர் சேர்ந்து ஜெபிச்சாலும் ஒரு மனுஷன் பசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது தனிப்பட்ட அனுபவம். பசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது தேவனோடு கூட தனிப்பட்ட அனுபவம். நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள்? ஒரு ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்கலாம், ஆனால் பசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு ஊழியக்காரன் கொடுக்க முடியாது. பசுத்த ஆவியின் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஊழியக்காரன் பசுத்த ஆவி எதை கூறுகிறாரோ அதை தான் கூற முடியும். உங்களுக்காக ஜெபிக்க முடியும். சரீரத்தில் வியாதி வந்தால் வியாதிக்காக ஜெபிக்க முடியும். பிசாசு பிடிச்சிச்சா ஊழியக்காரன் வந்து ஜெபிச்சா ஊழியக்காரன் வந்து ஜெபிக்க முடியும். வீட்டில் கஷ்டம் இருக்கிறதா, நஷ்டம் இருக்கிறதா, ஆறுதலாக தேவனுடைய வார்த்தை எடுத்து கூற முடியும். ஆனால் பசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பது அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான். நீங்கள் சரியா இருப்பீர்கள் என்றால் பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள உடைய இருதயமானது வாஞ்சியோடு இருக்குமானால், தாகத்தோடு இருக்குமானால், நான் பசுத்த ஆவியை எப்படியாக நான் பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் முழு இருதயத்தோடு கூட வாஞ்சித்தால் முழங்காலில் நின்று கொண்டு, தீர்க்கதரிசி கூறுகிறார், முழங்காலில் நில்லுங்க. பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற வரையில் முழங்காலில் நில்லுங்க. முழங்காலில் நின்று பசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இங்கிருந்து கடந்து செல்லுங்கள் என்று கூறுகிறார். அப்படியாக தான் நாம் இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நம் முழங்காலில் நிற்க வேண்டியவர்களாக இருங்க. முழங்காலில் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முழங்காலில் நில்லுங்க, முழங்காலில் நில்லுங்க. பசுத்த ஆவியானவரே, உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக என்னை முத்திரைக்கிற வரையிலும் நான் இந்த முழங்காலில் தான் நிற்க போகிறேன். உம்முடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்கிற வரையிலும், உம்முடைய ஆவியில் நான் மீண்டும் பிறக்கிற வரையிலும் முழங்காலில் தான் நிற்க போகிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? யாராவது பசுத்த ஆவியை பெறாதவர்கள் நம்ம மத்தியில் இருக்கீங்களா? ஒப்பு கொடுங்க. வெக்கத்தை பார்க்காதீங்க. ஐயோ எனக்கு அசிங்கமாக இருக்கும், நான் பசுத்த ஆவியை பெறலைன்னா எனக்கு அசிங்கமாக இருக்கும், இங்கே இருக்கிற சகோதர சகோதரி யாராவது நம்மளை தப்பாக நினைப்பாங்க. இல்லை, ஒருவேளை நான் பசுத்த ஆவியை பெறாது விட்டால் நான் இங்கே முழங்காலில் நிற்பேன். ஏனென்றால் இது தனிப்பட்ட ஒரு காரியம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சபை என்று உள்ளே வந்துவிட்டால் குடும்பம் என்பது கிடையாது, உறவு இங்கு என்பது கிடையாது. சபைக்குள்ள எல்லாமே இங்கே சகோதர சகோதரிகள் தான். விசுவாசிக்கிறீங்களா? கணவன் புருஷன், கணவன் மனைவி என்பது அல்ல, பிள்ளைகள் பெற்றோர்கள் என்பது அல்ல, மாமா மச்சான் கிடையாது, தகப்பன் தாய் என்பது கிடையாது. எல்லாமே எப்படி இருக்கிறோம்? சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். இதுதான் உண்மை. இந்த ஸ்தலம் தேவனுக்கும் உங்களுக்குமானது. இந்த ஆராதிக்கக்கூடிய ஸ்தலம் இது தேவனுக்கும் உங்களுக்குமானது. நீங்கள் தான் திருத்திக் கொள்வதற்காக தான் நாம் சபைக்கு வருகிறோம். அப்போ வெக்கத்தை நீங்க பார்க்க கூடாது. என் புருஷன் இதை பார்ப்பாரா? என் மனைவி இதை பார்க்குமா? நான் பசுத்த ஆவியை பெறலன்னா ஒருவேளை என்னுடைய மனைவி தவறா நினைப்பாங்களா? இல்லை, தேவன் உங்களை பார்க்கிறார்.
சகோதர சகோதரிகளே கவனிங்கள், தேவன் உங்களை பார்க்கிறார். நீங்க இப்படி நினைச்சீங்கன்னா பசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது. தீர்க்கதரிசி அழைப்புகிறார், ஒரு அழைப்பு கொடுக்கிறார், ஒரு பலிப்பீடத்திலிருந்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்புனா, பசுத்தாவியை யாராவது பெறாதவங்களாம் என்ன பண்ணுங்க, பலிப்பீடத்துக்கு முன்னாக வந்து நில்லுங்க, பலிப்பீடத்துக்கு முன்பாக வந்து முழங்கால போடுங்க, பசுத்தாவியை பெற்றுக்கொண்டு இந்த சபையிலிருந்து கடந்து செல்லுங்கள் என்று கூறுகிறார். அப்ப நான் வெக்கத்தை பார்த்தா, அவமானத்தை பார்த்தா, வெக்கத்தை பார்த்தா யாராவது இப்படி நினைப்பாங்களோ நீங்க நினைச்சீங்கன்னா பசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது. பசுத்தாவி இங்க இருக்கிறார், விசுவாசிக்கிறீங்களா? பசுத்தாவின் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் அப்படியாக நினைத்தால் பசுத்தாவிக்கு தெரியும். நீ இருதயத்தின் ரகசியங்கள் எல்லாம் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது. எனக்கு முன்பாக நீங்க மறைச்சிடலாம், ஊழியக்காரனுக்கு முன்பாக மறைச்சிடலாம். ஆனால் இருதயத்தை பகுத்தறியக்கூடிய வரம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும்போது தப்பிக்கவே முடியாது. நீங்க என்ன நினைச்சாலும் அவன் தான் பண்ணுவான், அந்த மனிதன் கூறிவிடுவான். அதனால பாருங்கள், இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போவதற்கு காரணமே எல்லா ஆவியையும் நம்புவதுதான். யோவான் அதை குறித்து தெளிவாக கூறியிருக்கிறார். இனி பலிப்பீடத்திலே அநேக போதகர்கள் என்ன பண்றாங்க, நின்று போதிக்கிறாங்க. ஜனங்கள் என்ன பண்றாங்க, எல்லா ஆவிகளையும் தேவனுடைய ஆவிகள் என்று விசுவாசிக்கிறாங்க, நம்புறாங்க. ஆனால் தான் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். இன்னைக்கு முழு கிறிஸ்தவமே இந்த செய்தி இல்லாத, இந்த சத்தியம் இல்லாத, ஏழாம் தூதனுடைய சத்தம் இல்லாத எல்லா சபைகளுமே வஞ்சிக்கப்பட்டு போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? 1 யோவானை வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிவீங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இங்கே பசுத்த யோவான் தெளிவாக கூறியிருக்க, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். வேதத்தை சொல்லியிருக்குதா இல்லையா? வேதத்தை சொல்லியிருக்கிறார். ஜனங்க நீங்க வேதத்தை படிக்கிறது கிடையாது. நீங்க எத்தனை கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறாங்க? வருஷம் நியூ இயர்ல ஒரு கள்ள தீர்க்கதரிசி சொல்றாங்களா இல்லையா? உலகம் இன்னைக்கு இப்படி இருக்கும், அரசியலில் ஒரு மாற்றம் வரும், இன்னைக்கு இவர் தான் முதலமைச்சராக வருவார், போய் டொனால்டு ட்ரம்ப் தான் என்ன பண்ணுவார், திரும்பவும் பைடன் தான் வருவார், திரும்பவும் டொனால்டு ட்ரம்ப் தான் வருவார், போய் இப்படிப்பட்ட அநேக பொய்களை கள்ள தீர்க்கதரிசிகள் தான் இவர்கள். 10 தீர்க்கதரிசி சொல்றாங்க, வாக்குத்தத்தன வசனம் சொல்றது போல 10 தீர்க்கதரிசி சொல்றாங்க. ஆனால் 10 நிறைவேறது கிடையாது. ஆனால் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அவரை தான் தீர்க்கதரிசி என்று நம்புகிறார்கள். ஆனால் வேதம் என்ன கூறியிருக்கிறது? எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். இங்க என்ன சொல்லியிருக்க, கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால். அப்ப இந்த காலத்தில் எப்படி இருக்கிறது, கள்ள தீர்க்கதரிசிக்கு தோன்றி இருக்கிறாங்க, ஆனால் ஜனங்கள் வந்து என்ன பண்றது கிடையாது, சோதித்து அறியது கிடையாது. அப்ப ஜனங்கள் எப்படி குருடா இருக்கிறாங்க பாருங்க. சாத்தான் எந்த அளவுக்கு அவர்களை குருடாக வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். சிம்சோன் என்ன பண்ணிட்டாங்க, சிம்சோன் அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்காத வரையிலும் அவனை ஒருவனால் அவனை கட்ட முடியாது. ஆனால் சிம்சோனுடைய முடி வெட்டப்பட்டது, அவனுடைய கண்கள் என்ன பண்ணாங்க, 2 கண்ணும் உயிரோடு இருக்கும்போது பிடிங்கி எடுத்துட்டான். இப்போ கண் தெரியலன்னா என்ன பண்ணணும், நடந்து போக முடியுமா? சிறு பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, அவனுக்கு கையிலாக கொடுத்தார்கள் என்று வேதம் கூறியிருக்கிறது. சின்ன பசங்க என்ன பண்ணாங்க, அவன் கையை பிடிச்சிட்டு வழி நடத்தி கொண்டு போனார்கள். எதுக்காக அவனை வழிநடத்தி கொண்டு போனார்கள்? அவனை தூணில் கட்டுவதற்கு. அதே அவனுடைய பலம் அவனுக்குள்ளாக இருந்து அவனுடைய கண்கள் அவனிடத்தில் இருக்கும்போது அவனை யாராவது தொட முடியுமா? அவன் கண்கள் பிடுங்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் எப்படி நடந்தான்? சின்ன பசங்க கையை பிடிச்சி வழி நடத்தி கொண்ட அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையின் ஜீவியம் எப்படியாக மாறி போய்விட்டது, அவன் நிலைமை எப்படியாக மாறிவிட்டது. இன்னைக்கு சாத்தான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறான், ஜனங்களுடைய கண்களை பிடுங்கி எடுத்து விட்டு சாத்தான் அவருடைய கரங்களை பற்றி கொண்டு சாத்தான் வழி நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். அதனால் தான் வேதம் அவர்களுடைய கண்களுக்கு எப்படி இருக்கிறது, மறைவாய் இருக்கிறது. உண்மை அவர்களுக்கு பொய்யாய் காண்கிறது, பொய் அவர்களுக்கு உண்மையாய் தோற்றமளிக்கிறது. புரிகிறதா? தீர்க்கதரிசி கூறுகிறார், சுவற்றில் வரையப்பட்ட நெருப்பு என்று கூறுகிறார். நெருப்பு, சுவற்றில் வரையப்பட்ட நெருப்பு, ஒரு காணல் நீர் போல. காணல் நீர் எப்படி இருக்கும், தூரத்திலிருந்து பார்க்கறதுக்கு உண்மை போலவே இருக்கும். தாகமாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்,
முழு ஜீவனையும் கொடுத்து எப்படியாவது என்ன பண்ணணும், ஓடி போய் தண்ணியை குடிச்சணும்னு சொல்லி என்ன பண்ணுவான், நடக்கிறதுக்கே பலன் இருக்காது, கொஞ்சம் பலத்தில் தான் நடப்பான். தண்ணியை பார்த்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுவான், முழு பலன் போகிற அளவுக்கு வேக வேகமாக போய் கிட்ட போய் பார்த்தாங்க, தண்ணியே இருக்காது, சீக்கிரத்தில் செத்துருவான். இன்னைக்கு சாத்தான் எப்படி இருக்கிறான், காணல் நீரை போல தோற்றம் அளிக்கிறான். ஒரு உண்மையான வார்த்தை ஜனங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது, பொய்யான ஒரு தோற்றம் அளிக்கிறது. ஆனால் சாத்தான் கொண்டு வருகிற பொய்யோ எப்படி இருக்கிறது, உண்மையானதை போல தோற்றம் அளிக்கிறது. அதனால தான் ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. நம்ம அறிக்கை பண்றோமா இல்லையா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றோமா இல்லையா? அப்ப இந்த ஆவி எதனால் உண்டாயிருக்கிறது, தேவனால் உண்டாயிருக்கிறது. அதுதான் வேதம் கூறியிருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி இதுவே. அந்தி கிறிஸ்துவின் ஆவி இதுதான். மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத, அதான் சொல்லியிருக்க, அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும். ஆவி இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும், நிதானிக்கணும். நான் கூட செய்தியில் நான் யூடியூப்பில் தள்ளிட்டே வரும்போது ஒரு ஊழியக்காரன் வந்து என்ன பண்ணுறார், பிரசங்கிக்கிறார். ஒரு ஃபேமஸான ஒரு ஊழியக்காரன், தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன இது, தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக? எந்த தெய்வம், விநாயகரா, புலியாரா, ஆண்டாளா, பெருமாளா, எந்த தெய்வம்? பூமியில் இன்னைக்கு நிறைய தெய்வங்கள் இருக்கிறது. அவர் சொல்றார் தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஒரு ஊழியக்காரன் சொல்றார். அப்ப எந்த ஆவி? வேதம் 1 யோவான்ல சொல்லியிருக்கிறார், மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. அப்ப தேவனால் உண்டாயிருந்தால் என்ன சொல்லுமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் உண்மையான செய்தி, இதுதான் உண்மை. அவன் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறான். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மாத்திரம் அறிக்கை பண்ணல, அந்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்றாங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் சொல்றாங்களா இல்லையா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அறிக்கை செய்ய முடியல. அப்ப அறிக்கை செய்யாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வேதம் எப்படி இருக்கிறது, வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை எப்படியா இருக்கிறது என்பதை தேவனுடைய வார்த்தை வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. பசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கிற இந்த சத்தியம் கடைசியா இருக்கலாம்.